Blossom Petals channel. ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ப்ளூசம் பெட்டல்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நமக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல இம்யூனிட்டி பவர் வேணும். அதுதான் இப்போ நமக்கு தேவையானதாக இருக்குது. அதுக்காக குழந்தைங்களோட இம்யூனிட்டி பவரை நம்ம எப்படி அதிகரிக்கலாம், அது ஒரு ரசம் மூலமாக குழந்தைங்களுக்கு அதை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னெல்லாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் புளி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 2 தக்காளி நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிறேன், தக்காளி எடுத்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சோண்டு மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, இவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போ என்ன செய்யலான்னா, நல்லா ஃபஸ்ட்டு புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். புளி உங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊற விட்டிங்கனாலே புளி நல்லா கரைஞ்சி வந்துடும்ல. அப்புறமா நம்ம புளி கரைசல் மட்டும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரசத்துக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மல்லி இலை எடுத்து வச்சுருக்கீங்களா, அதை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகு, 2 பச்சை மிளகாய், ஜீரகம், பூண்டு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா பச்சை மிளகா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி சேர்த்துக்கோங்க. மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா மிளகு குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி பவர் தான் கொடுக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ இதை நைஸாக அரைக்கக்கூடாது. எப்படி அரைக்கணும்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப நைஸாக இல்லாமல் தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம், சும்மா ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சத்தை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இது தாளிக்கிறதுக்கு யூஸ் ஆகும், அதனால் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மீதி இருக்கிறத என்ன செய்யணும்னா, இந்த புளி கரைசல் இருக்குல்ல, அது கூட கலந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு எவ்வளோ அளவு ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உங்கள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு ரசம் சாதம் கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கு மிளகு சேர்த்துருக்கனால ரொம்ப இதாக இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ என்ன செஞ்சிடலாம்னா, ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் கூட எடுத்துக்கோங்க. கடுகு வெடித்த பிறகு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க கடுகு கூட. அப்புறமா 2 வத்தல் பிச்சு போட்டுக்கோங்க. இப்போது நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா லேசாக எண்ணெயில் வதங்கட்டும். லைட்டாக வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரசத்தை அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கலாம். இப்போ ரசம் கொதிக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க, நுர கட்டினா மட்டும் போதும். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி லேடிஸ் இந்த சுக்கு காப்பி அந்த மாதிரிலாம் ரொம்ப காட்டமானதெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சின்ன குழந்தைல கருவில் இருக்கிறது, அதனால் அந்த மாதிரிலாம் ப்ரெக்னென்சி லேடிஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன செய்யலாம்னா, இந்த மாதிரி மிளகு ரசம் வச்சு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கோல்டு இருக்கும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சோண்டு மல்லி இலையை லேசாக மேலே தூவி விட்டுக்கலாம்.
இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு 2 வாட்டி இந்த மாதிரி, ஏன்னா நம்ம மிளகு தான் சேர்த்துருக்கோம், மிளகு ஜீரகம் இது தான் சேர்த்துருக்கோம். அதனால் குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்த்தியானது தான். நீங்கள் வந்து ரசம் சோறு கொடுக்கும்போது இந்த மாதிரி மிளகு ரசம் மாதிரி வச்சு கூட குழந்தைங்களுக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இட்லி கூட சில குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஒரு 6 மாதம், ஒரு 7 மாதம் 8 மாதம் குழந்தைங்களுக்கு நீங்கள் இட்லி தான் ஊட்டுறீங்க அப்படின்னா இந்த ரசத்தை மேலே ஊற்றி கொடுக்கலாம். ஏன்னா நம்ம இதில் மிளகுலாம் சேர்த்துருக்கனால குழந்தைங்களோட இம்யூனிட்டி பவர் கூடும். அதுக்காக தான் இது வந்து போடுறோம். இப்போ பார்த்திங்களா, இந்த மாதிரி நுரை கெட்டும், இந்த மாதிரி ஒயிட்டாக வெளியில் இந்த மாதிரி நுரை கெட்டும்போது நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் லைட்டாக இதாகட்டும், கொதிக்க மட்டும் விட்டுறாதீங்க. இந்த பார்த்திங்களா பபிள்ஸ் மாதிரி ஒயிட் கலரில் வருதில்ல, இந்த மாதிரி நுரை கட்டினோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து சுற்றி இந்த மாதிரி வரும். அந்த மாதிரி சுற்றி வந்தோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு அந்த மாதிரி வந்துருச்சு, நமக்கு வந்து போதுமானது. நம்ம வந்து ஆஃப் பண்ணி விட்டுடலாம். பார்த்திங்களா, நம்மளோட ரசம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா மணமாக டேஸ்ட்டாக ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஊற்றி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு இந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பாடில் நீங்கள் வந்து போட்டு கொடுத்தீங்கன்னா. இன்னொன்று, நமக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் குழந்தைங்களோட இம்யூனிட்டி பவரை அதிகரிக்க என்னென்ன ஃபுட்டெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுத்தே ஆகணும். அதனால இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மிளகு இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோன்னா, மஞ்சள் இந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு சேர்த்து கொடுக்க ஆரம்பிச்சோன்னா அவங்களோட இம்யூனிட்டி பவர் வந்து ஜாஸ்தியாகும். ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு தான் இம்யூனிட்டி பவர் எல்லாமே கம்மியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஓகே வீவர்ஸ், இன்னொரு அழகான டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.